ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே ஒரு 5 மணிக்கு எழுந்துட்டுங்க. 5 மணிக்கு எழுந்து 1 ஹவர் வாக்கிங் போனேன். கீழவே தான் எங்கள் வீட்டு மாடியிலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ கையோடு சேர்த்து பெருக்கலான்ட்டு கையோடு பெருக்கிட்டு லைட்டாக தலை சீவிட்டேன். அங்கே சோஃபா ஒன்று போட்டு வச்சுருக்குங்க, அங்கேயே உட்காந்து தலை சீவிட்டேன். தலை சீவிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சரி லைட்டாக மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மேக்கப்பும் போட்டாச்சு. இந்த பொட்டுக்கிட்டு அதெல்லாம் வச்சாச்சு. வச்சுட்டு நேராக ஃப்ரிட்ஜுக்கிட்ட போனேன். ஃப்ரிட்ஜிலேருந்து பொட்டெல்லாம் வச்சாச்சு. நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்துகிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறேன். ஏற்கனவே ஸ்டவ்வை நைட்டே துடைச்சிட்டேன். இருந்தாலும் மார்னிங் ஒரு மாதிரி லைட்டாக துடைக்கலாமே அப்படின்னுக்காக துடைச்சிட்டு ஒரு பக்கம் பால் வச்சுருக்கேன், ஸ்டவ்வாக வச்சுருக்கேன். ஏன்னா பால் வந்து நம்ம அசந்த நேரம் பார்த்து பொங்கிடும். சரி இன்றைக்கி என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணேன், இட்லி பண்ணலாம், வேர்க்கடலை சட்னி அரைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. சரின்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா மாவு எடுத்து கலக்கலாம். ஒரு பக்கம் பால் ஸ்லோவாக வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் இட்லிக்கு மாவு எடுக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்தேன். ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்து மாவு எடுத்து பாத்திரத்தில் போட்டு மீதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணிட்டேன்னா கிச்சனுக்கு வந்துட்டேன். சரிங்களா, ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜு டூர் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்த உடனே மாவு கலக்கிறேங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா இட்லிக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ பால் பார்த்திங்கன்னா பால் கொதிக்குது. ஒரு பக்கம் வேர்க்கடலை வறுத்துட்ருக்கேன் வேர்க்கடலை சட்னிக்கு. அதுக்கப்புறம் பாலில் வந்து என்ன பண்ணுறேன்னா டீ தூள் போடலான்ட்டு 2 ஸ்பூன் டீ தூள், 2 பேருக்கு தாங்க, அதனால் 2 ஸ்பூன் டீ தூள் போட்டாச்சு. வேர்க்கடலை வறுத்தாச்சு. இந்த டீ இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்ச உடனே மாவை கலக்கி இட்லியும் ஊற்றியாச்சு. இட்லி ஊற்றிட்டு ஒரு பக்கம் இட்லி வேகுது. சரி வேர்க்கடலை வந்து ஆறட்டும், ஆறின பிறகு தோல் எடுத்துகிட்டு அரைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு நான் டீ எனக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு வந்து என் ரூமில் வந்து உட்காந்துட்டு அமர வந்து டீ குடிக்கிறேங்க. வாங்க டீ குடிக்கலாம். இது வந்து முருங்கைக்கீரை ப்ளஸ் 3 ரோசஸ், ஏலக்காய் இதெல்லாம் போட்ட டீ தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க குடிக்கலாம். குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன் இல்லைங்களா, வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு சட்னி அரைச்சிட்டேன். சட்னி அரைச்சி ஏற்கனவே வந்து சுண்டைக்காய் சட்னி புதினா சட்னியும் இருக்கும், அதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். பாய்.